எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, ஏன்னா புது புது விஷயங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னியா ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். கன்னியா ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ஹஸ்தம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், சித்திரை முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கன்னி ராசி. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல உங்க ராசியாலும் சொல்லப்படக்கூடிய புதனும் பாக்கியம் சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்துல இந்த மாதத்துக்கு முதல் பகுதியில் இருக்க போறாங்க. 2வது பகுதியில ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்திருக்க போறாங்க. ஸோ ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்க போது. வாழ்க்கையில உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்தும் வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. ஏன்னா கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் கடன் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யறதுலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, அதே மாதிரி தேவையில்லாத வீண் செலவுகள்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நிறைய ஒரு கஷ்டங்கள் அந்த ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை செய்யறதுலையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலங்களில். ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது, ஓரளவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம இந்த மாதத்திய முதல் பகுதியில தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற யோகம் வேலை செய்ய போதுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டம் வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்க போகுது. 3ஆம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கறதால இந்த காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட சகோதரர் இருந்தால் அவங்க வழியிலும் சில நல்ல விஷயங்கள், சில ஆதாயமான விஷயங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் மனசுல ஓரளவுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பா பிறக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளால சமாளிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் மனசுல அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு தர்ம சிந்தனை மனசுல அதிகமா ஓடுங்க. நிறைய தான தர்மம் அதிகமா பண்ணுவீங்க, நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சுப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து நிவர்த்தி செய்ய முடியாம இருந்த அந்த நேர்த்திகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழி உறவுகளால் சில நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த மாதத்துல காத்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமா, தந்தையினுடைய சொத்து அல்லது தந்தை வர்க்கத்தின் சொத்து வந்து கிடைக்கிறதுல ரொம்ப நாளா பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தற்போது தீருங்க. சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. மேலும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இழுபறியா இருக்கின்ற விஷயங்கள் தற்போது ஒரு முடிவுக்கு வந்து சேரப்போகுதுங்க. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புகழ், அதாவது ரொம்ப நாளா வந்து நீங்க இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்ய இடத்துல உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா இப்ப கிடைக்குங்க. அதாவது பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு இருக்க போது. சமுதாயத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெயர், புகழ், அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்குங்க. புதிய புதிய அறிமுகங்கள் வாழ்க்கையில தேடி வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம வேற்று மொழி அல்லது வேற்று மதம் சார்ந்த நபர்களாலையும் சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த மாதிரி 2வது பகுதியில சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்திருக்காங்க. அதாவது 10ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார போறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாம இருக்கக்கூடிய கன்னியா ராசி இளைய பருவத்திற்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. படிச்சு முடிச்சு நல்ல ஒரு உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்க, இருந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க, அல்லது இருக்கிற வேலையில இன்னொரு வேலைக்காக ஒரு இடமாற்றத்துக்காக முயற்சி பண்றவங்க, இவங்க எல்லோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. கூட 12ஆவது சொல்லப்படக்கூடிய சூரியனும் சேர்ந்து இருக்கிறது கண்டிப்பா நல்ல ஒரு நிர்வாக திறமையை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம இருக்கிற இடத்துல நல்ல ஒரு ஹெட் லெவல் போஸ்டிங்க்கு நீங்க வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி
பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே ஒரு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா 12ஆம் அதிபதியே போய் 10ஆம் இடத்துல உட்காரும் போது கண்டிப்பா இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் பழைக்கணும், சரிங்களா? ஸோ அதனால வந்து கண்டிப்பா இந்த காலகட்டம் வெளிநாடு போறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமா இருக்குங்க. குறிப்பா வேலை ரீதியா படிக்கிறதுக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க வந்து வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா தான் உங்களோட வாழ்க்கையில இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லபடியா பயன்படுத்திங்க. ஏன்னா ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமா இருக்குங்க. பொருளாதார ரீதியா நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேலையில நல்ல ஒரு நிரந்தர தன்மை கண்டிப்பா கிடைக்க போகுது. குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பணி நிரந்தரம் ஆகாதவங்க, டெம்பரவரியான ஜாப்ல இருக்கலாம், பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனண்டான ஒரு வேலை கிடைச்சு அங்கேயே செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலை, தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமா தான் இருக்க போகுதுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து ஃபேமிலி லைஃப்குள்ள போகலாம். அதாவது குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனிங்க, 8ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களும் இந்த மாதம் காத்துட்டு இருக்கு. நன்மை, தீமை ரெண்டுமே வந்து பார்க்கறது தான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்றார். அட்டமாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்குள்ள கேது இருந்தாலும் குரு பார்வையில கேது இருக்கிறது சிறப்பு தான். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாராசிக்காரங்களுக்கு மனசுல கொஞ்சம் விரக்தி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். மேலும் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா வரும். கொஞ்சம் குடும்பத்துல நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு தான் போகணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா செய்யுங்க. டக்கு டக்குன்னு வார்த்தையை விடாதீங்க. குறிப்பா யாகாவாராயினும் நாகாக்கன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது மாதிரி நீங்க யாரா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கும்போது கொஞ்சம் பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பயன்படுத்துங்க. கோவத்துல வந்து என்ன பேசுறதுனே தெரியாம வார்த்தையை வந்து விட முயற்சி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பண ரீதியா பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் கூட குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளை இந்த மாதம் வந்து ஜூன் மாதம் வந்து கன்னியா ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குது. அப்போ கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க அந்த குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அனுசரிச்சு போகணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியே போய் பாக்கியத்துல உட்காந்துருக்கான வாழ்க்கை துணையாரால நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனா உங்களால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் தான் வந்து கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்க வாழ்க்கை துணையாருக்கு ஏதாவது வேலை இல்லை, அதாவது அவங்க வேலை இல்லாம ரொம்ப நாளா வீட்டுல இருக்காங்க, ஏதாவது ஜாப்காக ட்ரை பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்ப ட்ரை பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா கிளிக் ஆகுங்க. ஆனா ஃபினான்ஷியலா நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த மாதம் கொடுத்தாலும் கூட கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில சண்டைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க கன்னியா ராசிக்காரங்களே. அதற்கடுத்து 6ஆம் இடத்துல சனி, ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ஆம் இடத்து சனி நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, 6ஆம் இடத்துல சனி வந்தா நல்லது பண்ணுமே சார், ஏன் வந்து நீங்க நல்லது பண்ணாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்ட உங்களுக்கான ஒரு பதில் நல்லா கேட்டுக்கங்க. இந்த பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள் இவங்க வந்து உபஜயஸ்தானம் சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11. ஸோ இந்த இடங்களுக்கு வரும்போது கண்டிப்பா நன்மைகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு விதி இருக்கு. இது பொது விதி தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று அந்த வீட்டுல வந்து அமரும் போது கண்டிப்பா அந்த வீட்டுடைய பலன் அதிகமா செய்யும். மற்ற லக்னங்களுக்கு சனி வந்து 6ஆம் இடத்துக்கு வரும்போது நன்மையான விஷயங்களை கண்டிப்பா அதிகமா கொடுப்பார். ஆனா இந்த கன்னி, சிம்மம், இந்த ராசி லக்னம் இந்த ரெண்டுத்துல எது பிறந்தாலும் சரிங்க, இந்த கன்னி சிம்மத்துக்கு மட்டும் சனி வந்து 6ஆம் அதிபதியா வருவார், சரிங்களா? அவர் வந்து 6ஆம் இடத்துல வலுக்கும் போது கண்டிப்பா நல்ல விஷயங்களை அதிகமா கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து அவரோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க. இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு போனா நீங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருப்பீங்க? உங்க வீட்டுல என்ன பொருள் இருக்கோ அதை தான் வந்து மற்றவங்க கிட்ட நீங்க கொடுக்க முடியும். யாராச்சும் கேட்டா கூட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டா கூட உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீங்க கொடுப்பீங்க. அதாவது என்கிட்ட வந்து வீடு வாஷிங் மிஷின் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, மிக்ஸி இருக்குன்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் வச்சிருக்கீங்க வீட்டுல. உங்ககிட்ட போயிட்டு ஏர் கூலர் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா உங்ககிட்ட ஏர் கூலர் இருக்காது, கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் 6ஆம் இடத்துல என்ன இருக்கு? கடன், நோய், எதிரி, இந்த 3 விஷயம் தான் இருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு வேலை, அந்த அடிமை வேலையும் 6ஆம் இடம் தான். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் அந்த 6ஆம் இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு. அப்போ நீங்க போய் அந்த இடத்துல அவர் என்ன கொடுப்பார்? கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், எதிரியை கொடுப்பார். அவர் வீட்டுக்கு அவர் போகும்போது அவர்கிட்ட அதான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையில அவரால் அதுதான் அதிகமா கொடுத்த முடியும். அப்போ நிறைய கன்னியா ராசிக்காரங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பா கடன் பிரச்சனை இருக்கும், ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி எதிர்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். வேலை இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களுடைய கைகள் கண்டிப்பா ஓங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய கன்னியா ராசிக்காரங்க இன்றைய காலத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம
8ஆம் இடத்துல செவ்வாயும் இப்போ வந்து இந்த மாதம் வந்து வலுத்து உட்காந்துருக்காரு. அப்போ கண்டிப்பாக வந்து வேலை ஸ்டேட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாதிப்பீங்க. 10ஆம் அதிபதி வலுத்து உட்காந்துனா நீங்கள் கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு வெற்றி அப்படின்றது இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துங்க கன்னியாராசிக்காரங்களே. கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். பட் என்ன இருந்தாலும் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய புதன் வந்து வலுவாதாங்க இருக்காரு. ஸோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அதை சமாளிச்சு ஜெயிச்சு நீங்க இந்த மாதத்தை வெற்றி கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து சந்திராசிரமத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி விடியற் காலை 1:40 மணி முதல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி காலை 4:40 வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கு. இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார். சரிங்களா? ஸோ இந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் பண ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருந்து செவ்வாயும் வலுத்துனால கூட சந்திரனும் போய் சேரும்போது என்ன ஆகுனா இந்த காலகட்டங்களில் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கங்க. சரி, முக்கியமான விஷயங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த காலத்தை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். ஏன்னா சந்திரன் 8ல போய் மறையும் போது கூட அட்டமாதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பா மனக்குழப்பங்கள் தான் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து தெளிவான ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஸோ எடுக்கிற முடிவும் சரியா வராது. அதே மாதிரி அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 13, 14, 15ங்க. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மற்றும் நீலம். அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.